தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க. போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரியில ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது. சரி, அந்த முதலீடு என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அதில் எத்தனை சதவிகிதம் அந்த வாங்கின கடன்ல அது போயிருக்குன்னு பார்த்தா மிக மிக குறைவானது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை, இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்க நினைக்கிறது திமுக அரசு. பொங்கல் பரிசு அப்படிங்கறத ரொம்ப வருஷமா தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா அந்த பொங்கல் பொருட்கள் எவ்வளவு தூரம் ரொம்ப தரம் இல்லாமல் கொடுக்கப்படுவது, அந்த பொங்கல் பொருட்களை வாங்குவதில் ஊழல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு பொங்கலின் போதும் திமுக அரசின் மீது வைக்கிறோம். இந்த முறையாவது அவர்கள் தரமான பொருட்களை கொடுப்பாங்களான்னு பாக்குறோம். ஒரு காலத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பான மாநிலம், அமைதியான மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் எல்லாமே இப்ப மாறி இப்போது தமிழகத்திலே ஒவ்வொரு நாளும் வன்முறை. சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதையினுடைய அடிமையாகி இன்று அவர்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாம, சமுதாயத்தில் அமைதி இல்லாம செல்கின்ற நிலை. நம்முடைய பெருமைக்குரிய அப்பா என்று தமிழக மக்களுக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு என்னன்ட்டாரு, மத்திய அரசு பாத்துக்கிட்டோம், பெற்றோர் பாத்துக்கிட்டோம், கையை கழுவிட்டு போறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம்.